இதில் 8th ஜென் லேப்டாப் இது லெனோவோ. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ எஸ்எஸ்டி அப்கிரேடேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கு பாருங்கள் ஸ்க்ரூஸு டோட்டல் 10 இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு லேப்டாப் டூல் இங்கே இருக்குது. ஸோ அது 2-in-1 லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, மொபைல்ஸ் எது வேணுனாலும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான த்ரெட் அதில் இருக்கும். ஸ்க்ரூஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ரெக்டாங்கிளு, அலைன் கீத்தரை, எல்லா விதமான த்ரெட் இதில் இருக்கிறதுனால ஸோ இது நீங்கள் மொபைலு, லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு ஸோ என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் 10 ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பேக் கேஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது தாங்க ஓப்பனர். இதை வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பாடி ஸ்க்ராட்ச் ஆகாது, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஸோ லேப்டாப் ஃபைனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து இன்பில்ட் ரேம் இது. ஸோ இது எக்ஸ்டர்னல் ரேமு நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க ப்ராசஸர். இந்த காப்பர் இருக்குது இல்லைங்களா, அது கீழே தாங்க ப்ராசஸர் இருக்கும். இதில் வந்து ஹீட் சிங்க் வழியாக இந்த ஃபேன் வழியாக வெளியே போவாங்க ஏர். சரி, ஆல்ரெடி 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு வந்து எஸ்எஸ்டி அப்கிரேடேஷன் பண்ணோம் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸுக்காக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்காது. ஸோ அதுக்காக இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டு தான் எஸ்எஸ்டி ஸ்லாட்டு. இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பவரில் இருக்குது. ஸோ பேட்டரியோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணணுங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பேட்ரி. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. பேட்ரி கனெக்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. என்ன ரீசனுக்காகன்னா, ஆல்ரெடி ஒரு பவர் வந்து போர்டில் பாஸ் ஆகிட்ருக்குங்க. நீங்கள் பேட்ரி இருக்கும்போது நீங்கள் புது பொருளை போடுறீங்க, இல்லை பை மிஸ்டேக் ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே டச் ஆச்சு, ஸ்க்ரூ ஏதாவது விழுந்துச்சுன்னா டைரெக்டாக போர்டு சர்க்யூட் ஆகிடும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல் போர்டே வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வேறு போர்டு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் போர்டுங்க, இது தாங்க மெயின். ஃபுல்லாக போயிடுங்க, நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப் தாங்க சரி பண்ண போகிறோம். i5 8th ஜென்ரேஷனு. ஸோ அதுக்கும் எஸ்எஸ்டி அப்கிரேடேஷன் பண்ணோம். அதை உங்களுக்கு வீட்டில் போடுறேன். ஸோ தெரியுதுங்களா, இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு நாப் இருக்குது. ஸோ அந்த நாபில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணுங்க. ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் கை விட்டுட்டேன் பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்க்ரூ கொடுக்கல ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது. ஸோ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணால் உங்களுக்கு எஸ்எஸ்டி பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஸ்பீடு இங்கே வந்து பேலன்ஸ் கிடைக்கணுங்க. இந்த இடம் பேலன்ஸ் கிடைக்கணும். இதில் டச் ஆச்சுன்னா எஸ்எஸ்டி மேலே வராது. அந்தளவுக்கு டைட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கேஸ் போட்டுட்டு லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே வருதான்னு சொல்லிவிட்டு. ஸோ கஸ்டமர்கிட்ட சார்ஜர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மல்டிபின் சார்ஜர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பின் செட் ஆகும். லேப்டாப் ஆன் பண்ண போகிறோம். லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளேயும் வந்துடுச்சுங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மினிமம் 2-3 மினிட்ஸ் ஆகுது பூட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம எஸ்எஸ்டி போடுறதாங்க ஜஸ்ட்டும் அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே பூட் ஆகிடுங்க சிஸ்டம். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு ப்ளூவாக தெரியுது, ஆக்சுவலாக பிளாக் ஸ்க்ரீன். இது இப்படியே நின்றுடுங்க. பூட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிவிட்டு அதை எப்படி அப்கிரேட் பண்ணணும், என்ன டூல் யூஸ் பண்ணணும், அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.